வணக்கம். வாங்க சமைக்கலாம். உருண்டை குழம்பு செய்ய 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு 3/4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளிய எடுத்து ஊற வச்சுடுங்க. மிக்ஸி ஜார்ல 1/4 ஸ்பூன் சோம்பு, 10 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகா, ஊற வச்ச பருப்பை போட்டு கொர கொரன்னு அரைச்சிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, சோம்பு 1/4 ஸ்பூனு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்குங்க. 3 தக்காளி கட் பண்ணி போட்டு எல்லாம் நல்லா வதங்கினோன்னே 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு திருகின தேங்காய் வந்து 1/2 மூடி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா பெனஞ்சு உருட்டி இந்த கொதிக்கிற குழம்புல போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா உருண்டை சூப்பராக வெந்துடும். சூப்பரான உருண்டை குழம்பு ரெடிங்க. இது சாதத்தோடு போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.